இந்த மைக்ரோ டாஸ்கிங் கான்செப்டை கொஞ்சம் பேருக்கு வந்து இதை எக்ஸப்ட் பண்றாங்கல்ல, கொஞ்சம் இந்த ஓவர் நைட்ல ரீச் ஆகிறது, மெஜிக்கல் வைஸான ஏர்னிங்ஸ், அதே மாதிரி இந்த ஆக்களை சேர்த்து விட்டு சும்மா இருந்துட்டு அல்லது பை அல்லது செல் பண்ணிட்டு மணி மேக் பண்ற இந்த அன்நாலேஜபிளான கான்செப்ட் இல்லாம நான் ரியல் என்னட்ட நாலேஜ் நான் இன்க்ளூட் பண்ண போறேன் சார். பட் வந்து எனக்கு இந்த மைக்ரோ டாஸ்கிங் நீங்க சொல்ற மாதிரி டேட்டா கலெக்ஷன், காப்பி பேஸ்ட் இதெல்லாம் எனக்கு சூட் ஆகாதுன்னு சொன்னா நீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவை விட இங்க வந்து விஷயம் வந்து வேற இருக்கு. என்னன்னா நீங்க இதை வெளியால பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா உண்மையான நிலவரம் வேற ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஒரு ப்ரூஃப் ஒன்று ஷேர் பண்றேன் பாருங்க. இவர் வந்து இதை நான் டெலிகிராம் சேனல்ல அல்லது சோஷியல் மீடியாஸ்ல நான் ஷேர் பண்றேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாருங்க. இவர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, இதுல வந்து நிறைய டைப் ஆஃப் டாஸ்க்னா நிறைய டைப் ஆஃப் யூடியூப் ரிலேட்டடானது, சைன் அப், ஏசியோன்னு சொல்லி நிறைய கான்செப்ட் வரும். பட் இவர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ற ஜாப், காப்பி பேஸ்ட் கோட் பண்ற ஜாப், காப்பி பேஸ்ட் பண்ற லிங்க், இப்படி காப்பி பேஸ்ட் பண்ற ஜாப் மட்டும்தான் செய்யறாரு. சோஷியல் மீடியா ஜாப்ஸ் எதுவுமே செய்யல, அது மட்டுமே செய்து வித்தின் 24 hours அவர் $3.5 ரன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இதை எவ்வளவு நேரம் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான்னு ஒரு கான்செப்ட். ஓகே, இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எந்த ஒர்க்லையும் தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து உங்களுக்கு டைம் தான் எடுக்கும். ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சு கொண்டா தான் உங்களுக்கு இது சூட் ஆகும். நீங்க அந்த ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். நீங்க எந்த ஒர்க்னாலும் சரி, நீங்க எந்த வேலைனாலும் சரி, நீங்க கூலிக்கு ஒரு வேலை செய்யறதுனாலும் சரிதான், அல்லது நீங்க ஒஃபிஷியல் ஒர்க்குக்கு போறதுனாலும் சரிதான், நீங்க ஸ்பெசிஃபிஸ்டா அந்த ஒர்க்குக்கு போனீங்கன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்ல ஆல்ரெடி அங்க ஒர்க் பண்ற ஆக்களை விட, உங்களுக்கு வந்து டைம் கூட தான் இருக்கு. ஏன்னா நீங்க புதுசு, உங்களுக்கு அந்த சிஸ்டம் தெரியாது, படிச்சதும் ரியாலிட்டியும் வித்தியாசமா இருக்கு. ஆனா காலம் போக போக போகத்தான் உங்களுக்கு வந்து அது என்ன செய்யும், கூடுதலான ஏர்னிங்ஸை தரும். எப்ப தெரியுமா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். இப்ப இவர் பெர்ஃபார்ம் பண்றாரு, இவர் எங்க இருந்து, இவர் 24 hours அதை ஒர்க் பண்ணிருப்பாரு. இல்ல அடுத்தது இவர் எங்க இருக்காரு, கட்டார்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவர் ஒர்க் பண்ற அந்த ஃபீல்டு வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஆனது, அந்த ரிலேட்டட் ஆனது ரொம்ப பிஸி ஆகுது. அப்ப அவருக்கு தனக்கு கிடைக்கிற டைம்ல மட்டும் இதை பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா இவர் எக்ஸ்பீரியன்ஸை பில்டப் பண்ணிருக்காரு. இங்க ஒரு ப்ரூஃப், நிறைய ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த சர்வே கம்ப்ளீட் பண்றதுல இருந்து சரி, அதே மாதிரி வேற வேற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஜாப் சம்பந்தமான நிறைய பேர். ஓகே, நிறைய பேர் இதுல வந்து இவர் மூலமா ஏர்ன் பண்ணிட்டு குரோத் ஆகினாக்களும் இருக்காங்க, இவர் ஒரு மோட்டிவேட்டரா வச்சு. ஸோ அப்படி டைமுக்குள்ளேயும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணா அந்த பிளாட்ஃபார்ம் இவர் அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுது. பிளாட்ஃபார்ம் என்ன செய்யுதுன்னு தெரியுமா, இப்ப நீங்க ஒர்க் பண்ற பிளாட்ஃபார்ம், இதை நீங்க எப்படி யோசிக்கணும்னா, நீங்க ஒரு நபர், நீங்க ஒர்க் கொடுக்குற ஒரு ஆளை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒர்க் கொண்டு ஒரு அளவுக்கு கொடுக்க போறீங்க, நீங்க ஒரு பிசினஸ்ல ஓனர், அந்த ஒர்க்கை கொடுக்கறதுல அந்த பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஒர்க்கை பண்றவரால உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், ஆல்ரெடி இருக்கிற ப்ராஃபிட்டை விட இப்போ கூடுதலா வருதுன்னா அவரை நீங்க அந்த பிசினஸ், அதாவது நீங்க ஒர்க்கர் நிலைமையில விட்டு வெளியாக விட மாட்டீங்க. அவருக்கு ஏர்னிங்ஸை கூட்டுறதுக்காக நீங்க சும்மா வளமையா செய்யற வேலையை விட, அவர் ஏர்னிங்ஸை கூட்டுறதை விட அவருக்கு என்ன செய்யுங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுத்து போட்டு நீங்க அவருக்கு என்ன செய்யுங்க, வேலையை நீங்க காசை கூட கொடுப்பீங்க. ஏன்னா அவர் இருக்கணும். சந்தையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து இவருக்கே தெரியும், அவர் பண்ற ஒர்க்ல வந்து உங்களுக்கு நல்ல இதொண்டு வருது. ஏன்னா ஒரு ஒர்க்கருக்கு தான் பண்ற ஒர்க் வந்து நல்ல குவாலிட்டியான ஒர்க் வந்து அவருக்கே தெரியும். ஓகே, இல்ல அவர் ஒரு இதா வேண்டாம் இருப்போட அல்லது ஒரு கேர்லெஸ்ஸா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஓகே, அது நீங்க ஓனர்ஸா இருக்கிறவங்க இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒர்க் பண்ற நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க, நான் இதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன்னு சொல்லி. அப்படி வந்து அவரை தக்க வச்சு கொள்றதுக்காக தான் இவங்க என்ன செய்வாங்க, ஏர்னிங்ஸை தான் கூப்பிடுவாங்க. ஒரு ஒர்க்கர் எதிர்பார்க்கிற நன்மை என்னன்னு சொன்னா பண ரீதியான நன்மை. அந்த நன்மை வந்து எந்த அளவுக்கு கூடுதல் ஆகிக்கிறோம் அந்த அளவுக்கு அவர் பிசினஸ்ல இருப்பார். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்படித்தான் இவருக்கு இந்த ஆன்லைன் பிசினஸ்களுக்கும் அதுதான். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க கிளாஸ்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு படிக்கிறோமே, இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நாங்களே ஒரே கான்செப்ட்ல 4-5 வெப்சைட் படிக்கிறோம். இப்போ காப்பி பேஸ்ட் 4, டேட்டா என்ஜினா 2, டேட்டா கலெக்ஷன் 2. நாங்க ஏன் அதை படிக்கிறோம்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ரீதியான ஒரு ஃப்ரீடம் கொண்டு வரும். நீங்க எல்லா இடத்துல இருந்து மணி வரணும். அடுத்தது வந்து என்னன்னா, ஒரு வெப்சைட் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம இன்னொரு வெப்சைட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த நாலேஜ் நம்ம படிக்கிறதுக்கு வைப்போமே, யார் இந்த பிசினஸ் விட்டு போனாலும் நாங்கள் தாராளமா இதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறத இங்க மெயின். அதுக்காக தான் நாங்கள் இது பண்றோம். ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு பெர்ஃபார்மர் தான் இவர். இதை வச்சு நிறைய விஷயங்களை பில்டப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை மொபைல் வாங்கியிருக்கிறாரு, சிஸ்டம் வாங்கியிருக்கிறாரு, டிவி வாங்கியிருக்கிறாரு. இது எல்லாமே நான் போட்டுருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ப்ரீமியம்லையும் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண நிறைய அசட்டுகள் ஒரு சேல் ஆகிருக்கு. அது சம்பந்தமாகவும் நான் நிறைய ப்ரூஃப்கள் போட்டிருக்கேன். டெலிகிராம் சேனல் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது போல நீங்களும் ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணணும்னு சொன்னால் வெல்ஃபியர் அகாடமியில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள் வச்சு வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. தாராளமாக செக் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வர டவுட்டை கேளுங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, இந்த அடோபி ஸ்டோக்கா, பெசிவ் இன்கம்ல அடோபி ஸ்டோக்கா, சட்டர் ஸ்டோக்கோட ஏர்னிங்ஸ் எப்படி, இது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, இது எந்த அளவுக்கு பெனிஃபிட், அதே மாதிரி இந்த யூஎஸ்டியில், யூரோவில், கிரிப்டோவில் இப்படியான கரன்சியில் ஏர்ன் பண்ணுற எந்த அளவுக்கு பெனிஃபிட்டுங்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ தேவையானங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஆன்லைன்ல இந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் மணி மேக் பண்ண கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமி ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதுக்கு முறையான கைடன்ஸாக நான் ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை ஸ்டாண்டர்ட் குரூப், ப்ரீமியம் குரூப், ஸ்டாண்டர்ட்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம்,
ப்ரீமியம்ல வரும். ஓகே, எமக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பெசிவ் இன்கம் நோக்கி தான் யாரா இருந்தாலும் நீங்க growth ஆகணுமா போகணும். ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இதுல நீங்க நிறைய பேர் இந்த சில வெப்சைட்டுகள்ல நீங்க ஆல்ரெடி கிளாஸ் ஜாயின் பண்ணாக்களும் சரி, வெளியில இருக்கிறாக்களும் நீங்க சும்மா வெப்சைட்டை பார்த்துட்டு சில இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் சும்மா தேவையில்லாம இந்த வெப்சைட்டை வித்தியாசமா உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்க. அப்படியே ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ஒரு வாகனம் வாங்குற அளவுக்குலாம் இதுல டொப்பா ஏர்னர்ஸ் இருக்கிறாங்க. அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுங்கிறது நீங்க ரியலா சரியான வெப்சைட்டை நீங்க தெரிவு செய்து கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸில் இருந்து கிடைக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி பண்ணோம். பெர்ஃபார்ம் பண்ணுறதை மட்டும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் சரி, ஒரு மொபைலோட நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தாலே இதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கேற்ற கைடன்ஸாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸஸ் இருக்கும், நீங்கள் ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் இருக்கும். டைம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இல்லை மினிமம் 30,000 பண்ண வரீங்க கிளாஸ் நடக்கும். ஸோ இப்படி எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிளான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. நாங்களும் சரி, இந்த வெப்சைட்டோ சரி, ஒரு விஷயத்த பயன்ல இருந்து நீங்க எடுத்து விடணும். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணாம வேற எங்கேயும் படிச்சாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு நம்ம தேவையில்லை, நமக்கு தான் அவங்க தேவை. அதனால நீங்க நல்லா தேடி நல்லா இது பண்ணி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா சரி, ஓகே. நீங்க எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட நாலேஜ், நீங்க படிக்கிற நாலேஜ் வைஸான ஒரு ஏர்னிங்ஸை தேடுங்க. அதை படிக்கிறதுல எந்த ஒரு வகையில நீங்க பின்வாங்காதீங்க. ஓகே, இது உங்களுக்கு உங்களோட லைஃப் லாங் காப்பாது இந்த நாலேஜ் பேஸ்டான ஏர்னிங். ஓகே, தேவையான வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது சம்பந்தமான மோடிக்கல் ஷேர் பண்ணுங்க. ஓகே.